ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கேமிங் எஸ்டிஎம். இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் ஒன்னோட கேம் பிளே, அதாவது எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மோடில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆமாம் கேஸ், நம்ம நார்மல் மோட் தான் மேலே வேணால் பார்த்துக்கோங்க. நார்மல் மோடில் தான் போட்டு நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்தவுடனே பார்த்திங்கன்னா லோடிங் ஸ்க்ரீன் ஒன்றும் வரவே இல்லை. வந்தவுடனே இது டுட்டோரியல் இருக்குது. ஸோ அதனால் அப்படிட்டாங்க. ஸோ இந்த கதையை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த கதையை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இந்த கதையை ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே, இப்போ ரோப்பு தேடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கேமரா சென்சிட்டிவும் இந்த ஜாய்ஸ்டிக் சைஸ் எனக்கு ஃபுல்லாக அந்த இடத்துல சமையாது. இங்கே ரோப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோப்பு கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை அப்படியே போட்டு அந்த இதை எடுத்துக்கலாம். அப்படின்னா இது பேர் என்ன, சாத்தா இண்டிகோலா, நமக்கு என்ன சொல்லுவாங்க இண்டிகோலோ இது மாதிரி போயிடுச்சு. இதில் ஒழிக்கணும். ஒழிஞ்சா மட்டும்தான் இது பண்ண முடியும். அவன் அது மேப் போடுவான். அந்த மேப்புக்காக நம்ம இப்போ இந்த மேப் கீழே விழுவோம். உள்ளோடனே இப்போ நம்ம போய் அதை எடுக்கணும். ஓகே, அந்த மேப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் இருக்கான் இல்லை காணுங்க. நான் இப்போ என்ன பண்ணுன்னா, இதை எத்தோடனே அவன் எங்கடா வரானா இல்லையா? இந்த இல்லை கைஸ், இல்லை இருக்கான். இல்லவங்க வந்தான். ஸோ அப்படியே இல்லை கதவை தந்துட்டு இப்போ அவன் ராடு வராதான்னு பார்க்கலாம். ராடு நாங்கள் நின்றுக்கான நம்ம கண்ணுக்கு தெரியல போலக்கு பார்க்கவே மாற்றலாம். நம்ம அப்படியே உள்ளார போயிட்டு மேப்பை போட்டுட்டு வந்துடலாம். போட்டுட்டு அப்படியே உள்ளார போயிட்டு அப்படியே குர்லா ஸ்டாலு இதுவே நடுவில் ரேட்டிங் கொடுங்க. இங்கே ஸ்டாலுக்கு வந்தாச்சு. ஸ்டாலுக்கு வந்த உடனே ராதை பார்த்துட்ட மூஞ்சில் முடிச்சா ஏதோ நல்லதான் நடக்காது. கைஸ், இப்போ இந்த கேன் எடுத்துட்டு போகலாம். என்னை பற்றி யாருன்னு தெரியல. நான் ஏத்திமா புஷ்பா கைஸ். ஆமாம் கைஸ், நான் புஷ்பா கைஸ். நான் புஷ்பாவுக்கு தான் நானே நான் ரியல் புஷ்பா கைஸ். என்னை பற்றி காப்பி அடிச்சு அவங்க எடுத்தாங்க. ஸோ அந்த பதத்தை எடுத்தாங்க. நான் தான் புஷ்பராஜ். இந்த புஷ்பா ஏப்பா இது அந்த கேன் எடுத்துட்டு உள்ளே போட்டு நான் இங்கே கேஃபட்டேரியா வந்திருக்கோம். அந்த கேன் எங்கே வேணாலும் இருக்கும். ஸோ இப்போ அந்த கேனை எடுத்து உள்ளே போட்டு இப்போ கேஃபட்டேரியாவில் இந்த ராடு பையன் எங்கே அங்கே இருக்கான் பாருங்க. ராதே வாங்கடாதே இதை பார்த்துட்டு ஓடோடி வராங்க. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? அந்த ராடு வந்தால் மட்டும் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. இப்போ வரான். இப்போ நம்ம இந்த குப்பை இங்கெல்லாம் நிறைய குப்பை தொட்டி இருக்குங்க, அதை தேடணும். இப்போ இந்த ஜன்னல் இருக்குல்ல, இதில் நம்ம குடிக்கலாம். பக்கத்தில் அடுத்த செகண்டே குடிச்சிடணும். எப்படியே இப்போ அப்படியே உள்ளாது போயிட்டு இல்லை தேடலாம். வந்தால் சவுண்டு கேட்கும், எனக்கு கேட்கும். உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கும் கேட்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு ராது வரானான்னு பார்த்துட்டு ராது கண்டிப்பாக வருவானே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி வரான். வந்துட்டான். அதான் என்ன சவுண்டு கேட்குதே அப்படின்னு பார்த்தா அந்த ஜன்னல் வழியே பார்த்துட்டான் போல கைஸ். அந்த ஜன்னலில் பார்க்க முடியும். அவன் பார்த்துட்டானே வருவான். அது எப்படின்னு சொல்லுவேன், எப்படி ஜன்னல் வழியாக பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ பக்கத்தில் வந்தோடனே அப்படியே தான் முடியும். இதுதான் கைஸ் காமெடி. அப்படியே வந்தோடனே அப்படியே பூண்டு போயிட்டு இங்கே டஸ்ட்பின் இருக்கும். அவன் அந்த சவுண்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ அவன் வரானா இல்லை பார்த்துட்டானா இல்லையான்னு. இல்லை இப்போ ராது வருவான். ஸோ இப்போ அந்த ராது கண்ணாடி இது கூட பார்த்துட்டு போவானே. பாருங்க, கண்ணாடி பார்த்து போகிறான் பாருங்க. இப்படிதான் கண்ணாடி பார்த்துட்டு போவான்.
இப்போ கண்ணாடி பார்த்துட்டு இந்த பக்கம் வரானா இல்லை அந்த பக்கம் போகிறானா, அந்த பக்கம் போகிறான். நைஸு. ஓகே, இப்போ இந்த குப்பை தட்டி தான் நோண்டியாச்சா, இப்போ அதுதான் நோண்டணும். சரி, இப்போ அவன் அந்த பக்கம் போகிறதுனால சீக்கிரமாக இங்கே வர மாட்டான். நம்ம இதுக்குள்ளே என்ன அப்பா இதுதான் இதுதான் இந்த குப்பை தட்டியில் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு காயின் தேவை. ஸோ அதுக்காக இந்த ரெசிப்டை எடுத்துகிட்டு போய் இல்லைக்க கோடை அப்படியே அதாவது போகிறதில்ல, அதை நான் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ண உடனே காயின் கட்டிடும். இந்த காயினை எடுத்துகிட்டு நம்ம போகணும். ஆனால் ராடு பையன் வருவானே, ராதை காணங்க. அதுக்கப்புறம் சோஃபியா நெக்ஸ்ட்டு தோணு, அது நம்ம ஞாபகம். இந்த மாதிரி கிளாஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்துட்டாங்க, எப்படின்னே தெரியல. அப்படியே இப்படி அவங்கக்கிட்ட விளாட்டு காமிச்சிங்க. இப்போ உள்ளார இன்னொரு வேலை இருக்குது, ஒரு ஆயில் எடுக்கணும், ஆயில் கேன். அவன் பார்க்கல, எப்படி ஏன்டா இவனுக்கு கண்ணே தெரியாது. ஆனால் சைடில் போகும்போது டப்புன்னு பார்த்தாங்க. இப்போ அப்படியே உள்ளார குதிச்சு அவனை இப்படி பார்க்க வச்சு அவனை அந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டு வா 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 அப்படியே ஜன்னல் வெளியே தூக்கிட்டு நீ அப்படி போனோடனே நாங்கள் இப்படி வருவோம். போகிறானா ஃபுல்லாக போகிறானா, போயிட்டான். இந்த ஆயில் எடுத்துக்கணும், இங்கே தான் இருக்கு. அந்த சோஃபியான்றது நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ பார்த்துட்டான் வரான். நம்ம உள்ளார போட்டு இப்போ இந்த ஆக்ஷன் டைம், இந்த சவுண்ட் வரும்போது நம்மளால் வேனில் ஏறி எங்கேயும் போக முடியாது. ஸோ நம்ம இங்கே அப்படியே தப்பிச்சு அப்படி வர முடியும். வதா என் ராஜா வந்தவொடனே எகிரி குச்சி போடா. எப்படியே இப்போ இங்கே வரும்போது நம்ம இப்படி குச்சி அவன் பின்னாடி போகிற மாதிரி போயிட்டு இப்போ சவுண்டு இதாயிடுச்சு. சவுண்டு அதை போயிடுச்சு. இப்போ நம்ம மேப்பில் போயிட்டு ப்ளே கிரவுண்டு போகிறோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த காயின் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கன்னு மிஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு ராடு எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த கன்னுக்கிட்ட போயிட்டு அந்த காயினை போட்டு அந்த கன்னை வாங்குங்க. ஆனால் இந்த மொக்க கண்ணை வச்சு ராதை சுத்தா மயக்கமாயிடுவாங்க. இந்த மொக்க கண்ணை வச்சு ராதை சுத்தா மயக்கமாயிடுவான். பாருங்க, நானே சொல்கிறேன். இங்கே பாருங்க, சுத்தனா தலையில் சுத்தா தான் மயக்கமாக வந்தாங்க. ஒரு நிமிஷத்துக்கு மயக்கமாயிடுவான். என் வாயிலே வரல, மயக்கமாயிடுவான். ஸோ இப்போ புஷ்பராஜ் வேலையை காமிக்க போகிறேன். என் பேர் நான் இங்கே யூஸ் பண்ண விரும்பலை வீடியோவில், அதாவது யூடியூப்பில். ஸோ அதனால் இந்த மாதிரி புஷ்பராஜ் இல்லை, என் பேர் உண்மையான பேருமே புஷ்பராஜ் தாங்க. ஸோ யார்கிட்ட இப்போ இந்த ஆயில் கேனை இங்கே போட்டுட்டு நாம் இந்த பக்கம் வரணும். நான் இந்த ஆயில் கேனை எடுத்துகிட்டே போயிட்டேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஆயில் கேன் தேவை. இப்போ இந்த ராடு எந்திரிச்சு பண்ண நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம அந்த கேன் எடுத்து டப்புன்னு கேன் எடுத்துக்க. இந்த பெட்ரோல் கேனில் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணணும். இதில் பெட்ரோல் கேனில் பெட்ரோல் இல்லை. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கேனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். ஐ திங்க் இப்போ ராடு முழிச்சிருப்பாங்க, கன்ஃபார்ம் சொல்கிறேன். ராடு முழிச்சிருப்பான். ராடுன்னா வேறு யாரும் இல்லை, அந்த ஐஸ்கிரீம்காரன் தான். அவன் பேர் தான் ராடு. ஸோ அந்த ஐஸ்கிரீம்காரன் முழிச்சிருப்பான். இப்போ இதை முழிச்சிருப்பான். இதை கீழே போட்டான்னு வச்சுக்கோங்க, சவுண்டுக்காக வருவான். அதான் இங்கே சவுண்டு கேட்குது. முழிச்சுதானே அவனுக்கு கொஞ்சம் காதுனா நல்லாவே கேட்கும். இதை தூக்கி போட்டு இப்போ கண்டிப்பாக வருவான். நீ அப்போ முழிக்கிறேன்னு, ஆனால் முழிச்சிப்பாங்க. ஒரு நிமிஷம் ஆகிக்கும். ஸோ தலைவரே எங்கே இருக்கீங்க? தலைவரே திமிங்கலம் ஐஸ்கிரீம் அதான் பார்த்தேன். எங்கடா காணமே, முழிச்சிட்டு தான் இருக்கான். ஓகே, நாம் இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் அப்படிக்கா போயிருந்தோம். ஏன் இப்படி இவனை கூட்டிகிட்டு வரீங்க இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒருவேளை நீங்கள் அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ராதா அந்த குழிக்குள்ளே வருவான். வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வெளியில் வரும்போது தப்பான குடிச்சிடுவான். ஸோ அது ஏற்கனவே எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. இப்போ இவங்ககிட்ட ஆத்தங்கட்டிட்டு நம்ம மறுபடியும் குழிக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் போயிருந்தோம். இந்த ஆயில் கன் தேவையில்லை இனிமேல். அதாவது இந்த பெட்ரோல் ஏன் தான் தேவை. இதை வேனில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரைனை ஆக்டிவேட் பண்ணும். ஏன் வந்து தேய்க்கணும் வதா தேவையில்ல. நான் வேணால் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா அந்த க்ரைனை ஆப்ரேட் பண்ணா கொஞ்சம் டைம், அது ஒரு பசில் மாதிரி. ஸோ அதுக்கு தான் இவனை போத்தடலான்னு பார்க்குறேன். நான் போட்டுட்டு அதுக்காக போகலாம். எங்கடா சவுண்டே காணும். பார்த்தேன் அங்கே இருக்கான். அங்கே இருந்தால் சவுண்டு வரல. இப்போ தான் சவுண்டு வருது. கொஞ்சம் பக்கத்தில் வந்து வச்சுட்டான். இன்னும் பார்த்துட்டு என்ன சவுண்டே வரலன்னு பார்த்தேன். இவனை போட்டுட்டு வேகமாக இதை போட்டுட்டு அந்த க்ரைன் பஸ்ஸுக்கு போயிடலாம். க்ரைன்னா அந்த ஜேசிபி தானே. ஜேசிபி ஏதோ ஒன்று. ஜேசிபி இல்லை, க்ரைன்னா க்ரைன் தான். தமிழில் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்க. தமிழில் என்னன்னு தெரியல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க. பார்த்தீங்களா கைஸ், நான் இதுக்கு சுதாமி வந்து பண்ணிடா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துச்சு கைஸ். எனக்கு ஏன்னா நம்பவே முடியல. நான் கூட ஃபேக்குன்னு நினைப்பீங்க. என்ன ஃபேக்கா? ரொம்ப நேரம் பண்ணிப்படா கட் பண்ணிட்டு போட்டேன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் நான் கட்டே பண்ணல கைஸ். கட் பண்ணாமல் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஸோ ஆஃபீஸ்க்கு இந்த ஜாக்கெட்டு தான் எடுக்கிறது தான் நான் வந்திருக்கோம். இதில் வந்துட்டு அந்த ஜாக்கெட்டை எங்கே வேணாலும் இருக்கணும், நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆஃபீஸ்க்கு எடுக்கணும். இப்போ அந்த ஏதாவது முழிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக முழிச்சிருப்பான். எங்கே காணோம். ஆனால் முழிச்சிருப்பான். அங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ இதுக்குள்ளே போனால் யாரு முழிச்சு நம்மளை சாவிச்சிருப்பான். நம்ம இப்படி பேக் சைடு போகலாம். யாரு முழிச்சுட்டானே இல்லை. ஆமாம் கைஸ், முழிச்சுட்டு அந்த குழிகளை போய்க்கலாம். ஸோ அது பார்த்தாலே தெரியுது. இந்த ராது வந்து ஓகே போகலாம். இப்போ வந்து பார்க்கிங் போகணும். பார்க்கிங்கில் தான் நம்ம நிறையா வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கண்ணை எடுத்துட்டு அவனை போகலான்னு போகிறோம். என்னது இங்கே இருக்கு? தலைவர் இங்கே இருக்காது. நம்ம இறங்கலான்னு வெயிட் பண்ண, எப்போ இறங்குவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துக்காது. ஸோ அவனை ஒரு நிமிஷத்துக்கு கான்சியஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த கன்று தேவை. நான் வந்து அந்த வேனுக்குள்ளேயே வச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ அந்த கன்னை வச்சு இந்த கார் எடுக்கணும். ஸோ இப்போ அந்த பெட்ரோல் கேன் வந்து இந்த வண்டிக்கு இல்லை, இந்த வேனுக்கு இல்லை, அந்த காருக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நம்ம சின்ன பையன். ஸோ அதனால் இந்த மாதிரி காரில் தான் போகணும். ஸோ இந்த வண்டி வந்து ராது ஓட்டணும்னு நினைக்கிறேன். இந்த கேன் வேறு பறக்குது. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு ஏற்றுக்கலாம். ஸோ இந்த ராது பையன் அந்த ஐஸ்கிரீம் காரன் தான் ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். இதை எடுத்துட்டேன். சர்ன்னு வண்டி தூக்குதா. என்ன வண்டி தான்? ரோல்ஸ் ராய்ஸும் லேம்போர்கினி காரும் கலந்த கார் தான் இது. அதுக்கப்புறம் வேறு என்ன? புக்காட்டி. அதுக்கப்புறம் ஆதிக்கார் நல்ல கார் தான். ஸோ இப்போ அதை உதைக்கணும். அதை உதச்சிட்டு தான் இங்கே வந்து இவ்வளோ ஓப்பனை போட்டு அந்த சோஃபியான்றது இங்கே தான் நம்மளுக்கு தெரியணும். இங்கே இருக்குது கைஸ் சோஃபியாவோட ஐடிகள். ஸோ இதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம அப்படியே டவுன் ஸ்டேர்ஸ். ஏன்னா அப்படி வந்தால் ஒரு வேளை ராது வந்துருப்பான். இல்லையே ராது வருவான். ஸோ அதனால தான் இந்த பக்கமாக போகலாம். ஸோ இப்போ இந்த காரை எடுத்துக்கிட்டு நம்ம கெஃபெட்டேரியா போக போகிறோம். ஓகே, இந்த கன்று எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கன்று வந்து ராது அங்கே வந்தாலும் முக்கியமாக தேவைப்படும். கெஃபெட்டேரியா வந்தோடனே ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் போட்டு தள்ளாமல் நம்ம தள்ளிடலாம். போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கானான்னு பார்த்தேன். திரும்பி பார்த்தேன். இங்கே தான் இருக்காங்க. அதை தலைவர் கரெக்டாக நெத்திலே போடணும். போட்டேன். அவனை போட்டுக்க வேணாமான்னு தோணுது. ஏன்னா இங்கே பண்ணுற வேலை ரொம்ப குட்டி. சின்னதாக ஒரு காரை ஸ்வைப் பண்ணிட்டு இல்லாத போயிட்டு நாங்கள் ஒரு கீ மட்டும் எடுத்துகிட்டு வர போனோம். அதாவது தான் இதுக்குள்ளே வர போக முடியல.
புஷ்பராஜ் என்ன குண்டுன்னு வச்சுக்கியா ஒல்லிக்குச்சியா பார்த்தீங்களா? இந்த புஷ்பராஜ் என்றைக்கும் குண்டாக இருக்க மாட்டான்டா, ஒல்லி குச்சி தான் இங்கே. இதை வந்தவொடனே இதை எடுத்துட்டு நான் போகிறோம். போயிட்டு இப்போ மறுபடியும் பார்க்கிங் போகிறோம். மறுபடியும் அலை விடுறாங்களே. இப்போ பார்க்கிங் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேஃபட்டேரியா ஸ்டோரேஜ்க்கு எடுத்துகிட்டு இது இவன் வேறு வந்துட்டானா. இப்போ எங்கேயே தாங்க ஈஸியா நம்ம வருவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் தாரா காணோம், இந்த பக்கம் இருக்கானா. வாடா ராசா சுத்துப்போ. இப்போ சீக்கிரமாக பண்ணலாம், ஏன்னா அவன் முழிக்கக்குள்ளே பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டோரை இங்கே செகண்டாக இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி இதுதான் அங்கே எங்கடா இந்த இங்கே இருக்குது கீழே வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்லர்ஸ் நம்மளுக்கு தேவை. இப்போ அப்படியே இந்த ஸ்டேர்ஸ் வழியாகவே போயிடுறேன். இதே வேகமாக மேலே போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இங்கே வெளியில் இங்கே அந்த உதச்சோம்ல காது வச்சு, அது இங்கே தான் லாஸ்ட்டு. இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போங்க. உள்ளார போயிட்டு இந்த ஒயரை கற்றுனா இதை கீழே விடணும். அதுக்கப்புறம் இந்த லேடர் போட்டு இதுக்குள்ளே தான் நம்ம ஃபைனல் கீ இருக்குது, கேஜ் கீ. அந்த பையனை அடைச்சி வச்சுருந்தாங்களே அந்த கீ தான் இது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ. இப்போ வேகமாக எழுந்திடலாம். இந்த ஏதாவது முழிச்சிப்பாங்க, கண்டிப்பாக முழிச்சிப்பான், நான் சொல்கிறேன். அங்கே முழிச்சிப்பான் தான் நல்லா நான் முழிச்சிருப்பான். இல்லை கைஸ் முழிக்கல. டே நான் கரெக்டாக போகலான்னு பார்த்தா இப்போன்னு பார்த்து முழிக்கிறாங்க கைஸ். வதராசதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா, நான் பாடிட்டு நான் கூட்டிகிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் பண்ணிவிட்டு நாம் பாட்டுக்கு ஓடி போயிடலாம். நான் அந்த படிக்கிட்ட வழியே ஓடலான்னு பார்க்குறேன். வா 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 இப்போ நாம் ஓடிடலாம். ஓடலாம். அவன் கன்ஃபியூஷனே ஆகிப்பான். எங்கடா என்ன எப்படியோ வரலான்னு. அதான் கைஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்க. என்ன மவி சவுண்டு வருது கைஸ். இப்போ ஓகே கைஸ், அதான் கைஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த எஸ்கேப் சீக்கிரமாக இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. முக்கியமாக சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நைஸ். இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா நான் ஐஸ்கிரீம் தூக்க போகிறேன் கைஸ். 10 லைக்லாம் வருமா? வரும் கைஸ், எந்த சேனல். ஸோ பாய் கைஸ்.